பொதுவாக எல்லோரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லையா? அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாற்றிக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சார். இப்போ அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடிய தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்ணுறதே இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பற்றி கேட்குறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில் பல பேருக்கு இடையே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும். அப்படி தான் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்பில் வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரலில் வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்ஃபிடண்டா இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க சொல்றாரு. தவிர அவர் முதல்ல கான்ஃபிடன்ஸா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி விட்டே திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார் பாருங்க. பாலியல் வன்முறைகள், அறிவார் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரணும். ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்கே போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளில் சிலவற்றையும் தன்னுடைய உரையில் அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் பேசுனது நம்ம வரவேற்கிறோம்.